அதை கூட சொல்ல மாட்டீங்க. எனக்கு ஒன்று, அது அது அந்த சோதனை சார்ந்து அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யறதுன்றது வேற. குறைஞ்ச அந்த துறை சார்ந்து கூட எதுவுமே இல்லாம கடந்து போறாங்களா இந்த சோதனை என்றதுதான். இந்த வழக்கின் தன்மையை பார்க்கிற போது இது ஒரு அரசியல் ரீதியானது, இது ஒரு வருஷம் தொடர்ந்து கொண்டு இருக்கும், அரசியல் ரீதியா எதிர்வினையாற்றும் இல்ல கடந்து போவோன்றது ஒண்ணு. இல்ல திரு செந்தில் பாலாஜி என்ற தனிப்பட்ட நபருக்கு நெருக்கடி கொடுக்கிறதா, இல்ல டெல்லி சத்தீஸ்கர் மாதிரி ஒரு அரசுக்கே நெருக்கடி. அண்ணாமலை அதை தான் கோடிட்டு காண்பிக்கிறார். இந்த வழக்கின் தன்மை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அரசுக்கான நெருக்கடியாக தான் இடி கொண்டு போகும், பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு போகும் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை மறுபடியும் நான் சொல்கிறேன், இது இந்த கவர்மெண்ட்டோட மட்டும் பொருத்தி பார்ப்பது சரியானது அல்ல. இவங்க பவரில் இருக்கிறதால இவங்களை நம்ம பேசுகிறோம். 2003 சில்லறை வர்த்தகத்தை கம்ப்ளீட்டாக டாஸ்மாக் எடுத்ததுலேருந்தே இந்த பிரச்சனை வருது உங்களுக்கு. இந்த அளவுக்கு மற்ற எந்த மாநிலங்கள்லையுமே யார் ஆட்சியில் இருந்தாலும், திமுக அண்ணா திமுக மாறி மாறி யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னாலும், டாஸ்மாகில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் பற்றியும் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் ஆக்சுவலாக நமக்கு 45,000 கோடி 50,000 கோடினா ஆக்சுவலாக அது மாதிரி டபுள் இருக்குன்றாங்க. அந்த அளவுக்கு குடிப்பவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அரசுக்கு வர வேண்டிய வருவாய் இருக்குது. ஆனால் வராமல் அது வெளியில் சுற்றுது. நம்முடைய கஜானாக்கு வர வேண்டிய பணம் வெளியில் சுற்றுதுன்றது தான் உண்மை. இது ஸ்ட்ரக்சரலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம். யார் ஆட்சியில் இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இவங்க இன்னைக்கு இதை கையில் எடுத்திருக்கிறதுன்றது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. 2026க்குள்ளே திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும், ஃபண்டிங்கை சோக் பண்ணணும், செந்தில் பாலாஜியை இன்னும் நெருக்கடிக்குள்ளாக்கணும். அதெல்லாம் நான் மறுக்கலை, அதெல்லாம் அவர்களுடைய நோக்கங்களில் ஒன்று தான், இதை யாரும் மறுக்கலை. ஆனால் இங்கே பெரிய கரப்ஷன், மைண்ட் பாக்லிங் கரப்ஷன் நடக்குன்றது உண்மை. இதை எதோட இவங்க நிறுத்துவாங்க? இப்போ 21ஓட இந்த விசாரணை நிற்க போதா, அதுக்கு முன்னாலேருந்தே அவங்க எடுக்க போகிறாங்களா? ஏன்னா ஒரு ரிப்போர்ட், அக்கார்டிங் டு ஒன் ரிப்போர்ட் 2020 to 24 வரைக்கும் இருந்த அந்த கொள்முதல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கேட்டிருக்காங்க. இவங்க கொடுத்தாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. தனக்கு வேண்டிய அந்த ஒரு கட் ஆஃப் டேட்டோட இடி நிறுத்துதுன்னா அது கண்டிப்பாக உள்நோக்கம் கொண்டது தான். ஆனால் இந்த பிரச்சனை விஜயன், இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு. ஏன்னா அரசுக்கு வர வேண்டிய வருவாய் 2 கழகங்களோட ஆட்சியில் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக கஜானாக்கு தெரியாமல் வெளியில் பணம் சுற்றுது. இதில் அந்த மதுபான ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள், அவர்களுடைய பின்புலம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இங்கே நிலைமை மோசம்னா, ஆர்டிஐயில் இன்ஃபர்மேஷன் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க. எந்த மதுபான ஆலைகளிலிருந்து எவ்வளவு மதுபானங்களை என்ன பிராண்டை நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்கன்னு ஒரு ஆர்டிஐ கொரி போட்டிங்கன்னா இது ஒன்றும் இராணுவ ரகசியம் கிடையாது. அதை ஏன் கொடுக்க இந்த அரசு மறுக்குது? அப்போ இதோட ரகசியத்தன்மையை ஏன் இந்த அரசு காப்பாற்றுகிறது? காரை செல்வராஜ், இது கடந்த முறை என்னன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு வலை விரிச்சு ஒரு குறி வைக்கப்பட்டிருக்காங்கன்னு அரசியல் ரீதியெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த முறை அரசுக்கு நெருக்கடியாக போகும். ஏன்னா டாஸ்மாக் அதை சுற்றி நடக்கிற வணிகத்தில் ஒரு பெரிய முறைகேடு இருக்கு, அதை அவங்க பிடிச்சிட்டாங்கன்ற ஒன்றும். இன்னொன்று, சிபிஐ விசாரணைக்கும் போகலாம் அடுத்த கட்ட. அதை தான் அன்புமணியும் கேட்கிறாருன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? நெருக்கடி இல்லையா? சட்டத்தின் அடிப்படையில் எந்த விசாரணைகள் எல்லாம் இந்த வழக்கில் செய்ய முடியுமோ அதை செய்யட்டும். அதில் நான் மாற்றுக்கத்தே சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஒரு பொது பிரச்சனை. அந்த பிரச்சனையை நம்ம ரொம்ப உள்ளே போகும்போது செந்தில் பாலாஜி மீதான நேரடி தாக்குதல் என்பது நம்ம கடந்த தேர்தலுக்கு பிறகே நம்ம பார்த்துட்டோம். அவருடைய வழக்கு, அவர் வழக்கில் வந்திருக்காரு, பிணையில் வந்திருக்காரு, ஒரு வழக்கை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வழக்கிலே அவர் குற்றவாளின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்? முறையான ஆவணங்கள் கொடுத்து இப்போ நீதிமன்றங்களிலே விவாதிக்கப்பட்டு முறையாக அது தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த தீர்ப்பை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த தீர்ப்பில் இருக்கிற குறைகளை பற்றி பேசுவோமே தவிர அந்த தீர்ப்பு என்பது எளிதாக எடுத்துக்கொள்ள அதை விட்டுருங்க. இது அரசின் மீதான தாக்குதல் என்பதில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கான காரணங்கள் உண்டு. நான் ஒரே ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இவங்க எப்படி திசை மாத்துறாங்கன்னு சொல்லிடுறேன். யாரை வச்சு நம்மளை அடிக்கிறாங்கிறதையும் நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். இந்த மும்மொழி கொள்கை சம்பந்தமாக தர்மேந்திர பிரதான் கடந்த 2 நாளாக பேசினேன். ரொம்ப நான் உள்ள போகலை. 2 நாளாக பேசினாரு. சிவராஜ் சிங் சௌஹான் பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே எங்களை மன்னித்து விடுங்கள் 2 கையை காமிச்சு பேசினா அது எல்லாம் சரி. நான் 1 முறை அல்ல 100 முறை கூட மன்னிப்பு கேட்பேன் என்று தர்மேந்திர பிரதான் சொன்னது வரைக்கும் சரி. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன தேவை வந்தது? திமுகவின் மீது குற்றச்சாட்டை வைப்பதற்கு சட்டமன்றத்தில் ஜெயலலிதா சேலையை பிடித்து இழுத்தவர்கள். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். காட்டுமிராண்டி பாஷை, தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழி என்று சொன்ன பெரியாருக்கு நீங்க படம் வச்சு மாலை போட்டுக்கிட்டீங்களா? என்ன நியாயம் என்று யார் கேட்கிறா அந்த கேள்வியை? நான் எதுக்கு சொல்ல வர்றேன், நான் எதுக்கு அதை முக்கியமா சொல்ல வர்றேன்னா, ஒட்டுமொத்தமாக அவர்கள் எல்லா வகையிலும் திமுக அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்த வேண்டும், தேர்தலில் தங்களுக்கான வெற்றியை தமிழகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கு பல நடவடிக்கைகள் எடுத்து பார்த்துட்டாங்க. இப்போ அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு செங்கோட்டையனை கொண்டு பிரித்து அந்த வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலையை வைத்து ஒரு திமுக மீதான பெரிய ஊழல் வழக்கு
குற்றச்சாட்டு சுமத்தினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பத்திரிகையாளர்களை எல்லாம் அழைத்து ஒரு பெரிய வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சார். அதுல இறுதியா என்ன சொன்னாரு, இப்ப யாரும் என்னை கேள்வி கேட்காதீங்க, ஒரு 10 நாட்கள் உங்களுக்கு டைம் தர்றேன், நான் கொடுத்துருக்கதெல்லாம் படிச்சுட்டு வாங்க, ஒரு நாள் பேசுவோம், இது குறித்த நான் கேள்வி பதில்ல நான் பதில் சொல்றேன். இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? இதுவரைக்கும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்காரு அவரு? அது என்பது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இது ஒரு அரசுக்கு மீதான அழுத்தம் 2026 தேர்தலில் மனதில் வைத்து என்பதிலே மாற்று கருத்து இல்லவே இல்லை. இதுல ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த இடி, ஐடி, சிபிஐ ரெய்டை நியாயப்படுத்துவதும் தங்களை புனிதமாக காட்டிக்கொள்வது என்பது அவசியமற்றது, தேவையற்றது. ஆர்கனைஸ்டு ஊழல் செய்யக்கூடியவர்கள். ஒரே ஒரு சின்ன உதாரணம், இதுவரைக்கும் எனக்கு விடை கிடைக்காத கேள்வி. கேத்தன் தேசாய் 2010 வழக்கு, மருத்துவ கவுன்சில் தலைவராக இருந்தார். 2013 மறுபரிசீலனைக்கு வருகிறது. 2 கோடி ரூபாய் கையும் கலங்குவாக வாங்குற பொழுது பிடிபட்டார். அவருடைய குஜராத் அகமதாபாத் வீட்டில இருந்து 212 கோடி ரூபாய், அவருடைய டெல்லி வீட்டில இருந்து பிடிச்சது மட்டும் 1800 கோடி ரூபாய், 1500 கிலோ தங்கம். இன்னும் வழக்கு நடந்துட்டு இருக்கு, வழக்கு வரல. அது இல்ல கேள்வி, வழக்கு வரல. இப்ப அவர் எங்கே இருக்கிறார்? குஜராத் மருத்துவ கவுன்சிலோட தலைவர், உலக மருத்துவ கவுன்சிலோட தலைவர். ஒட்டுமொத்தமா ஒரு துறை சார்ந்த ஒரு அதிகாரி வீட்டில் 1500 கிலோ தங்கம். அவரை கொண்டு புனிதனாக்கி உங்களுக்கு மருத்துவ கவுன்சில் நீட்டுல முக்கியமாக முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கவர். அப்ப அண்ணன் குமரகுரு தங்களை புனிதனாக காமிச்சு கொள்ள வேண்டாம். ஊழலின் ஒட்டுமொத்த ஊற்றுக்கண் நீங்க திருடன் கேட்டா நீ ரொம்ப யோகியமா அப்படின்னுவாங்கல்ல. இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லங்க. நாங்க ஒருத்தர் மேல நீங்க நியாயப்படுத்தி உங்களை பேசுகிற பொழுது நீங்கள் பேசுவதற்கான தகுதியை இழந்து நிற்கிறீங்கன்னு சொல்றதுல மாற்று கருத்து. கேத்தன் தேசாய் மருத்துவ கவுன்சில் பதவி அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. குமரகுரு சொல்லிருங்க. யார் மீது நம்பிக்கை? அவர் வழக்கு கொடுத்தவங்க மீது நம்பிக்கை இழந்துட்டீங்களா? நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழந்து யார் மேல நம்பிக்கை இழந்திருக்கீங்க? இல்ல பேச்சரி நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? ஏன் நான் பதட்டப்பட வேண்டிய அவசியம் என்னங்க? கேத்தன் தேசாய் கேஸை கொண்டு வந்து இங்க கொடுத்து இங்க அப்படியே இத வேற மாதிரி எல்லாம் கொண்டு வந்து நான் வேற மாதிரி எல்லாம் கொண்டு வரல. உங்கள் மீதான குற்றச்சாட்டு நீங்கள் இதை பேசுவதற்கு தகுதியற்றவர்கள். ஈடி மீது எப்படி எங்களுக்கு நம்பிக்கை குறைபாடோ பாஜக இது அரசியல் நடவடிக்கை தான் என்பதற்கான ஆதாரத்தை சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணன் காரை செல்வராஜ் இயக்கம் இப்படிப்பட்ட இயக்கம் தெரியுங்களா? 2016 சசி பெருமாள் இறக்கும் போது கதறி எழுத இயக்கம். அதாவது இந்த மதுவை எப்ப அழிக்க போறீங்கன்னு சொன்னவங்க இங்க உட்காந்துட்டு 24 மணி நேரம் சப்ளை ஆகுதுன்னா இவர் என்னங்க தப்பு பண்ணிட்டார், நீ ரொம்ப யோகியமான்னு கேட்கிற அளவுக்கு கொண்டு விட்டது பாருங்க. நீங்க அவர் தேசாய் சொன்னதுனால நீங்க சசி இல்லைங்க. தேசாய் ஒரு இண்டிவிஜுவல் பண்ண தப்புக்கு அது என்ன கேஸ் நடக்கு சொன்னார் பாருங்க. தண்டனை வாங்கிட்டு போங்க. தண்டனை கொடுங்க. நான் என்ன சொல்றேன், செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்ச எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது என்ன நடக்குது. தினம் இல்ல கையில இருந்து பணம் போது கரூர் கேங்குன்னு எல்லா உலகத்திற்கு அத்தனை பேருக்கும் தெரியும் அங்க ஒரு ஊழல் நடக்குதுன்னு. இவங்க எப்பப்பெல்லாம் திமுகவோட அந்த டாக்டிக்ஸ் பாருங்க, எப்பப்பெல்லாம் அந்த ஊழல் வருதோ அப்ப என்ன பண்ணுவாங்க, பெரிய போர்வையை கொண்டு வராங்க. தமிழ் மொழி பற்று, இந்தி எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, தமிழக வஞ்சிக்கப்படுகிறது, ஹிந்தி உள்ள வரான், பான்பராக்கு ஆளு, அப்படியே அந்த போர்வத்துக்கு அப்படியே போத்திட்டு இங்க ஒண்ணுமே நடக்கல. என்ன தெரியுமா காரணம்? இது ஏன் தெரியுமா வந்தாங்க? நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்கு. ஏங்க அவங்க உள்ள போயிட்டு இவ்வளவு பணம் எடுத்தாங்களாங்க, என்னங்க ஆவணம் எடுத்தாங்களா, சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்து சுப்ரீம் கோர்ட் அசந்து போய் நின்று என்ன இவ்வளவு நடந்திருக்கா, ஒரு வருஷத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன்னாங்க. கடைசி எப்படி ஜாமீன் கொடுத்தாங்க தெரியுங்களா? நிரபராதின்னு இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு வச்சிருக்க போறீங்க? அதுக்கு என்ன காரணம்? 1000 விட்னஸ், யாராரு கம்ப்ளைண்ட் அத்தனை பேரையும் விட்னஸ் ஆக்கி இவ்வளவு பெரிய சார்ஜ் ஷீட் ஆக்கி, சாரி விட்னஸ் எல்லாரும் கம்ப்ளீட் அக்யூஸ்ட் ஆக்கி இவ்வளவு பெரிய சார்ஜ் ஷீட்டை கொண்டு வந்து 3 லாரியை கொண்டு நிறுத்தி வச்சுட்டு இவங்க அத்தனை பேரையும் நான் விசாரிக்க போறேன்னு சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு இன்னும் 3000 அக்யூஸ்ட் இருக்கான், இவங்க எப்ப விசாரிச்சு எப்ப போறீங்க, அதனால அவர் வெளில விடுறேன்னு சொன்னா அவர் வெறும் எம்எல்ஏங்க, அவர் ஏங்க வெளில ஒரு தயங்குறீங்க, அவர் பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்த 3வது நாள் எம்எல் மந்திரி ஆக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் கேக்குது, விடும்போது என்ன கேட்டீங்க, எம்எல்ஏ தானே சொல்லி கேட்டீங்க, வெளியில போன மந்திரி ஆயிட்டாருன்னு கேக்குறாங்க. அப்பேற்பட்ட பேர் பெற்றவரை கொண்டு வந்து எல்லார் கூடவும் சேர்த்து இவர் புனிதர், இவரை போய் சேர்க்கறீங்களே பாவங்க அப்படின்னு சொன்னா மக்கள் பாக்குறாங்க. நாம சொல்ல வேண்டியது இல்ல, மக்கள் ஒரு மது ஒழிப்பு போராளியை போலவே நண்பர் குமரகுரு பேசுனது எனக்கு மகிழ்ச்சி. அதே மது ஒழிப்பு போராட்ட குணத்தோடு நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய அவருடைய பாஷையில பாரத பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் வெளிநாட்டு சரக்குக்கு இப்ப 150%
100% வரியை குறைச்சி 50% ஆக்குனார்ல. என்னங்க இது? என்னங்கன்னா இது சாராயம் இல்லையா? அது என்ன பச்சை- மது கொள்கை அது என்ன? எதிராங்க. ஆ, மது கொள்கை எதிராக அவ்வளவுதான். சொல்றோம். அப்புறம் அதை பேசாதீங்க. நீங்க சொல்லுங்க. என்ன சசி பெருமாள் ஏறும்போது நீங்க இல்ல, அழுதீங்க. சார், நீங்க முதல் ரவுண்ட்ல என்னமா சொன்னீங்க? சசி பெருமாள் ஐயோ, நீங்க மது- அழுதீங்க. சார், இல்ல ஐயோ சார். அப்படின்னு. அதான் உங்களுக்கு கேக்குறேன். நான் அழுதேன். இல்ல சசி சார். பெருமாள் நாங்க அழுதோமா? இல்ல, நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க, ரிப்பீட் பார்க்கும்போது தெரியும். நீங்க ஒரு மது ஒழிப்புக்கான மாநிலம் இல்ல, இல்ல. அவ்வளவு இல்ல, மது நம்ம ஒழிப்பு இந்த இல்ல, வா- ரைட் விட்டுருங்க. ரைட், இந்த அப்போ வழக்குக்குள்ள ரைட், வந்துட்டோம் நம்ம. வந்துருவோம். கொஞ்சம் இந்த வழக்குள்ள வந்துரும். இப்போ இவர் பேசும்போது, மணி பேசும்போது சொன்னாரு, இது வந்து அரசுக்கு ஒரு செட்பேக்கா இருக்கணும். நான் இல்லைன்னு எந்த இடத்துல சொன்னேன் அப்படின்னா, நீங்க குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்ற பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றார். ரைட், அவர் தண்டனை பெற்ற பிறகு, அதன் பிறகு ஹைகோர்ட் வந்து விடுதலை பண்ணுச்சு. ரைட், ஆனா அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடந்துச்சுன்னு அவர் இறந்த பிறகு வந்தாங்க, ஆபிட்டாச்சு, அது விடுங்க. ஆனா இங்க ஒரு பார்வை இருக்கு. நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்டாலும் ஜெயலலிதா நிரபராதி, நீதிமன்றமே விடுதலை செய்தாலும் ஆராசாவும் கனிமொழியும் குற்றவாளி. ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த நூலிலே வேறுபாடு இருக்குல்ல, அதாங்க இந்திய அரசியல். அவ்வளவுதான். நான் இன்னொன்னு சொல்றேன். குற்றவாளி எப்ப நீங்க இல்ல இப்போ வரைக்கும் Factually தப்பா இல்ல, சொல்றேன். factually குற்றவாளி செந்தில் என்ன factually யா- wrong ஆ என்ன factual சொல்றேன். தப்பு? இல்ல, தப்பு சொல் ப்ளீஸ், ஒரு நிமிஷம். செப்டம்பர் 27 குன்னா ஜட்ஜ்மெண்ட்ல அவருக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. அவர் டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க, வீட்டில் இருக்காங்க. மே 11 2015 அவர் விடுதலை ஆகிறார். ஆர்கே நகர் விடுதலையான பிறகு ஆர்கே நகர்ல நின்னு அவங்க ஜெயிக்கிறாங்க. நான் ரொம்ப தெளிவா அதுக்கு பிறகு 2016லயும் ஜெயிக்கிறாங்க, இறந்து போறாங்க. அதுக்கு பிறகு சுப்ரீம் இல்ல, இல்ல, கோர்ட் ரொம்ப தெளிவா தண்டிக்கப்பட்ட பிறகு அவர் இல்ல, 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 ஜெயிச்சாருன்றது factually இல்ல, wrong. ஒரு தண்டிக்கப்பட்ட நிமிஷம், பிறகு தேர்தலே சார், போட்டி ஒரு போட நிமிஷம். முடியாது. இல்ல, இல்ல, நான் ரொம்ப தெளிவா தான் சொன்னேன். அவர் மடைமாட்டுக்கிறார். நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். நான் சொன்னது மாரல் கிரவுண்ட்ல, ரைட்? moral ground சொல்லவே இல்ல. தண்டிக்கப்பட்ட நான் அந்த கிரவுண்ட்ல தான் சார், சொல்றேன். நீங்க moral சொன்னீங்க, ground மக்கள் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு ஒன்னு சார், ரைட், ஓகே. இன்னொன்னு நான் இப்ப சொல்றேன். இப்ப சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் பதில் சொன்னு இப்ப சொன்னார்ல, நண்பருக்கு மறந்துருக்கலாம், நான் பேரை ஞாபகப்படுத்துறேன். ஜோதிகுமார்னு ஒருத்தர், குமரகுருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லையா? 15 வருஷமா உங்க கட்சி ஆபீஸ்ல கமலாலயத்துல அக்கௌண்டண்டா இருக்கிறார். அவர் 15 வருஷம் உங்க அக்கௌண்டன்ட். அமலாக்கத்துறை இப்ப சோதனை நடந்துச்சு. உங்க அக்கௌண்டன்ட், உங்க கட்சி அக்கௌண்டன்ட் 15 வருஷமா கமலாலயத்துல இருக்கிறார். என்னாச்சு நீங்க தான் சொல்லணும். என்னாச்சு? என்னங்க இது? என்னாச்சு? நல்லா இருக்காரு, நல்ல அக்கவுண்ட்ஸ் எழுதுறாருங்க. இல்ல சார், பிரமாதமா எழுதுறாரு. அவ்வளவுதான். அக்கவுண்ட்ஸ் நல்லா பதில் எழுதுறாரு. சொல்லணும்ல. ஆடிட்டர் பாராட்டுறாரு. சோதனை நடத்தப்பட்டதா? சார், சோதனை நடத்தப்பட்டுச்சு ஏங்க, சார். அப்பதான் அது சொல்றேன். பதில் ஏசியம்மா எழுந்து ஓடுனாங்க, உள்ள போய் இல்ல காப்பி சார், குடிச்சாங்க. இல்ல, இதெல்லாம் பதில் நான் சொல்லுங்க. இல்ல, அமலாக்கத்துறை சோதனை நடந்துச்சு. அண்ணாமலை பதில் சொன்னாரா? கைது பண்ணிட்டீங்களா? நான் திருப்பி கேக்குறேன். இந்த குற்றத்துக்கு அந்த குற்றத்தை நியாயப்படுத்துறீங்க இல்ல, மாதிரி அவர் எனக்கு escape ஆறாரு. ஒன்று, நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு நிறுவனத்தில் நடக்கிற சோதனையும் தனிப்பட்ட நபர்கள் அவர் லஞ்சம் வாங்கி இருக்கலாம். அது கமலாலயம் இன்ஸ்டிடியூஷன் இல்லையா? ஒருத்தரால எப்ப சார் நீ உங்களால இல்ல சார், ஒரு நிமிஷம். கமலாலயத்தில் முறைகேடு என்ற இல்ல அளவுல சார், சோதனை அது. ஒரு நிமிஷம். ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கிறது. பாஜக ஆட்சியில் இருப்பதால் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு சில அதிகாரங்கள் கிடைக்கின்றன. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க துஷ்பிரயோகம் பண்ண முடியும். ரோட்ல போறவங்க போய் பண்ண முடியாதுல்ல. So, அவங்க பதில் சொல்லணும். அதுதான் அந்த இடத்துல வேணா வர்றாங்க. அறிவாலயத்துல மேல சிபிஐ பேரம் பேசணும் போய் சொல்றாரு. எது சொல்றீங்க? சரி, ஒரு அது இடைவெளிக்கு institution தானேங்க. பிறகு ஏங்க, கமலாலயம் institution தான் அறிவாலயம் institution தானேங்க. அதுதான் சொல்றேன். அது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்துச்சு. நீங்க பண்ணலையா? நீங்க முட்டு கொடுத்த காங்கிரஸ் ஆட்சி, அது சொல்லுங்க. நீங்க நீங்க சும்மா இருந்தீங்க. நீங்க முட்டு காங்கிரஸ் கொடுத்தீங்க. ஆட்சி